அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 11வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். கங்கையும் இடைச்சேரியும் ஒன்றுக்கு ஒன்று கைவிட்டது விட்ட தொக்கும், இங்ஙனம் குந்தமும் ஒருவனும் மற்றும் இடைவிடாதது விடா தொக்கும், எங்ஙனம் அவனும் இவனும் மற்றிடை விட்டிடை விடாதிடை இருத்தலும் கூடும், துங்கவங் அசிக்கு போந்திடும் அர்த்தம் தோன்றிடா மறை நெறியோர்க்கே. அதாவது முதல் வரியாகிய கங்கையும் இடைச்சேரியும் ஒன்றுக்கு ஒன்று கைவிட்டது விட்ட தொக்கு. இங்கு தொக்கு என்பது லட்சணை. கங்கையும் இடைச்சேரியும் என்பது கங்கை நதி கரையில் இருக்கின்ற இடைச்சேரி என்கின்ற சில நபர்கள் வாழுகின்ற பகுதி. ஒன்றுக்கு ஒன்று கைவிட்டது அப்படி என்பது, இதற்கு முன்பு விட்டலட்சணைக்கு ஒரு உதாரணம் கூறுவார்கள். கங்கையில் ஒரே கூச்சலாக இருக்கின்றது அல்லது கங்கை கூச்சலாக இருக்கின்றது. இதனுடைய பொருள், கங்கை கரையிலே இருக்கின்ற இடைச்சேரியிலே இருக்கின்ற மக்கள் ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொண்டு கூச்சலிடுகிறார்கள். இதை சுருக்கமாக, இந்த கூச்சலிடுவதை கண்ட ஒருவன் சுருக்கமாக வேறொரு நபரிடம் சொல்லும் பொழுது, கங்கையில் கூச்சலிடுகிறது, அது கங்கை கூச்சலாக இருக்கிறது என்று சொல்வார். இதிலே கங்கை கூச்சலாக இருக்கிறது என்று சொல்லும்போது இடைச்சேரி என்கின்ற அந்த பகுதியை சொல்ல மாட்டார். அல்லது இடைச்சேரியில் கூச்சலாக இருக்கின்றது என்று சொன்னாலும் கங்கை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆக இரண்டு விதமான வாசகங்களிலும் இரண்டுமே ஒரு சேர வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதைதான் இவர் சொல்லுகின்றார். இரண்டு வாசகங்களும், ஒரு வாசகத்தில் கங்கை இருந்ததென்றால் இடைச்சேரி என்ற வார்த்தை வராது, அல்லது இடைச்சேரியில் கூச்சலாக இருக்கிறது என்றால் கங்கை என்ற வார்த்தை வராது. இதைதான் ஆசிரியர் சொல்ல விரும்புகின்றார். அடுத்தது இரண்டாவது வரியாக, இங்ஙனம் குந்தமும் ஒருவனும் மற்று இடை விடாதது விடா தொக்கு. அதாவது குந்தமும் என்றால் ஒரு வேர்க்கம்பு மாதிரியான ஒரு கருவி. அந்த வேர்க்கொம்பை எடுத்து வருகின்றவன், அவனை பார்த்தவன் வேறு ஒரு நபரிடம் சொல்லும்போது வேர்க்கம்பு வருகிறது என்று சொல்லுவான். வேர்க்கொம்பு என்பது அந்த மனிதரையும் சேர்த்து தான் அங்கே ஞாபகப்படுத்துகிறது கேட்பவனுக்கு. ஆக இதை தான் இங்கு விளக்க முயற்சிக்கிறார். மூன்றாவது வரியாக, எங்ஙனம் அவனும் இவனும் மற்றிடை விட்டு இடை விடாதிருத்தலும் கூடும். அதாவது மேல் சொன்ன முதல் வரியில் கங்கையும் இடைச்சேரியும் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினால் போதுமானதாக இருக்கிறது, ஒன்று இன்னொன்றை விட்டுவிடுகிறது என்று கூறினார். இரண்டாவது வரியிலே குந்தமும் ஒருவனும் என்பது இரண்டுமே விடாமல் இருக்கிறதை குறிப்பிட்டுகிறார். ஆக அப்படி இருக்கும்போது எப்படி அவனும் இவனும் எண்ணுகின்ற, ஆக இந்த அவனும் இவனும் எண்ணுகின்ற இந்த உதாரணத்திலே அவனையும் இவனையும் அவனை கூறினால் இவனை விட்டதாக பொருளும் அல்ல, அவனையும் இவனையும் விடாதிருக்கவும் முடியாது. ஆக எப்படி அவனும் இவனும் என்பதை விட்டுவிடவும் விடாதிருத்தலுமாகிய அந்த விஷயத்துக்கு உதாரணமாக கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றார். அடுத்த வரி, துங்கவவ் அசிக்கு போந்திடும் அர்த்தம் தோன்றிடா மறை நெறியோர்க்கே. அதாவது மாசு மலமில்லாத அந்த அசிப்பதத்துக்கு காண அர்த்தம் தோன்றிடா என்று உதயமாகாதது யாருக்கு என்ற மறைநெறி. அதாவது வேதாந்தம் படித்தவர்களுக்கு அசிப்பதத்துக்கான மிகச்சரியான அர்த்தமே தோன்றவில்லை என்பதான ஒரு கருத்தை வைக்கின்றார். ஆக இந்த பாடலின் முழுமையான கருத்து, விட்டலட்சணைக்கு உதாரணம் கூறுகின்ற விஷயத்தில் ஒன்று, அதாவது கங்கை
இடச்சேரியை விட்டு விடுகிறது அல்லது இடச்சேரி கங்கையை விட்டு தான் அவர் வாசகம் புரிகிறது. குந்தமும் ஒருவனும் என்பதிலே இரண்டும் ஒன்றை ஒன்று விடாமல் இருக்கின்றது. ஆனால் அவனும் இவனும் என்கின்ற விஷயத்தில் எதை விட்டது எதை விடவில்லை விடவில்லை என்பதான ஒரு தெளிவு இல்லை. ஆகவே வேதாந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அசிப்பதத்தினுடைய முழுமையான அர்த்தம் புரியவில்லை என்பதான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். ஆக அவர்கள் கூறியதற்கு அப்பால் இவர் தன்னுடைய கண்ணோட்டத்திலான கருத்தை அடுத்த பாடல்களிலே விவரிக்கின்றார். அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.